ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். எல்லோரும் நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட சப்போர்ட்டை நான் தொடர்ந்து எதிர்பார்க்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து கிச்சனை வந்து நம்ம எவ்வளோ சுத்தமாக எவ்வளோ இன்கிரீடியன்ஸ்டாக வைக்க போகிறோம் தான் நம்ம பார்க்க போகிறோம். காலையில் எந்திரிச்ச சோறுலேயே நான் வந்து கிச்சனில் வந்து சாப்பாடு பசங்களுக்கு ஸ்கூலுக்கு எல்லாருக்குமே ரெடி பண்ணி கொடுத்துட்டு பாத்திரம் தான் ஃபஸ்ட்டு கழுவலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணேன். சரி, கிச்சன் எல்லாமே 1 மந்த்து வந்து கழுவி வந்து டீப் க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. சரின்னு சொல்லிட்டு பாத்திரத்தை மட்டும் ஃபஸ்ட்டு கழுவி கொண்டு போய் மாடியில் வச்சுட்டு, எப்போவுமே பாத்திரம் கழுவும் போது நல்லா தண்ணியை வடிய விட்டு நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சோம்னா நல்லா பாத்திரமும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அந்த புள்ளியாக இல்லாமல் பாத்திரமும் நல்லா இருக்கும். நல்லா எதுவும் ஸ்மெல் எதுவும் வராது. ஏன்னா நம்ம வீட்டில் வந்து எல்லாமே கபோர்டு ஒர்க் போட்டனால எல்லாமே லைட்டாக ஈரமாக இருந்து எதாவது வச்சாலும் அந்த கபோர்டில் வந்து கரையான் பூச்சி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் நல்லா வெயிலில் வந்து மாடியில் வந்து காய வச்சு எடுத்து வச்சுருவேன். காய வச்சு எல்லாமே எடுத்து வச்சோம்னா நம்மளோட பாத்திரம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். எடுத்து சமைக்கும்போது நல்லா ஈஸியாக இருக்கும். சரி, ஓகே, அந்த வேலையை எல்லாமே முடிச்சு சொல்லல. சரி, கவுண்டர் டாப்பை பார்த்துட்டே இருந்தேன். பாட்டில் எல்லாமே தொடும்போது எல்லாமே பிசு பிசுன்னு இருந்துச்சு. கண்ணாடி ஜார் எல்லாமே. சரி, ஓகே, அதை எல்லாமே இன்றைக்கி ஃபுல்லாகவே டீப் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி எல்லாமே எடுத்து வச்சு அரேஞ்ச் பண்ணி இன்றைக்கி எடுத்துட்டேன். பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு சாப்பாடு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு எல்லாம் அனுப்பிச்சிட்டு நான் வேலையை பார்க்க ஆரம்பிச்சேன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா வேலை பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அவங்க இருந்தாலும் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா இடையில வந்து இந்த துடைக்கிறது செய்கிறது எல்லாமே துடைச்சி எடுத்து கொடுப்பாங்க. இன்றைக்கி ஏன்னா எல்லாமே நான் கழுவுறது எல்லாமே கண்ணாடி கிளாஸ். நான் ஒரு ஆளாக பண்ணினேன்னா பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம கிளாஸ் எல்லாமே கழுவும்போது லைட்டாக வந்து லிக்விட் போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணி நல்லா தேய்ச்சிட்டா மாதிரி நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். புதுசாக நம்ம வாங்கும்போது எப்படி இருக்குமோ கிளாஸு அந்த மாதிரி வந்துடும். லைட்டாக வின் பாரும் அந்த மாதிரி இது மட்டும் ஊற்றிட்டு கழுவுனீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படி ரொம்ப போகாத பிசுக்குக்கெல்லாம் லைட்டாக அரிசி மாவு இருக்குது பார்த்தீங்களா, அரிசி மாவு வந்து லைட்டாக மேலே வச்சு லைட்டாக தொடச்சி எடுத்துகிட்டு துணியை வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லிக்விட் போட்டு நல்லா வாஷ் பண்ணிங்கன்னா நல்லா கண்ணாடி ஜார் எல்லாமே நல்லா சூப்பராக நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். எல்லாமே புதுசு போல் எல்லாமே இருக்கும். இது எல்லாமே நான் டிமார்க்கெட்டில் தான் ஷாப் பண்ணேன். என்னோடய புது வீட்டுக்கு வரும்போது நான் ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது எல்லாமே வாங்கினேன். கண்ணாடி ஜார்லாம் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. வீட்டுக்கு வந்து அந்த டிரான்ஸ்பரண்டாக தெரியுது வந்து நம்மளுக்கு நல்லா சூப்பராக அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். கிச்சனும் நல்லாயிருக்கும். அப்படி தான் நான் வாங்கினேன். ஆனால் கொஞ்சம் கண்ணாடி கிளாஸ் எல்லாம் நம்ம பயன்படுத்தும் போது கொஞ்சம் கவனமாக பயன்படுத்தணும். இல்லைன்னா உடஞ்சின்னா கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும். எல்லாமே நல்லா க்ளீனாக நல்லா பளிச்சுன்னு எது கழுவிட்டு இந்த மூடி மட்டும் வந்து கழுவுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன், சரி, ஓகே, சுடுதண்ணி நல்லா காய வச்சு அதில் கொஞ்சம் லிக்விடும் கொஞ்சம் சோடா உப்பு இதெல்லாம் போட்டு லைட்டாக கலக்கிட்டு அதில் ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம எடுத்து அந்த மூடிலாம் வாஷ் பண்ணோம்னா அந்த மூடி நல்லா பளிச்சுன்னு இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும், பளிச்சுன்னு இருக்கும். சரி, அதெல்லாம் கொண்டு போய் வந்து வெயிலில் காய வைக்கணும். நான் இன்றைக்கி வந்து வெயிலில் காய வைக்க முடியாதனால மாடிக்கு நான் ஒரு ஆள் தான் இருக்கனால எல்லாத்தையும் நான் செய்ய முடியாதுங்கிறனால எல்லாத்தையும் வீட்டில் நல்லா ஒரு நல்ல க்ளீனான கிளாத்தை நல்லா விரித்து போட்டு நல்லா ஃபேனில் வந்து நல்லா காய விட்டுட்டேன். ஃபேனில் ஒரு நாள் ஃபுல்லாக காய விட்டுட்டு நல்லா கிச்சனையுமே நல்லா டீப் க்ளீன் பண்ணோம்னா நல்லா ஸ்மெல்லு வரும். நீங்கள் நல்லா சுடுதண்ணியை நல்லா ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் கொஞ்சம் சோடா உப்பு இதெல்லாம் போட்டு கலச்சி மிக்ஸ் பண்ணிட்டு நான் அந்த மூடி எல்லாமே போட்டு வாஷ் பண்ணேன். கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு அந்த தொட்ட பிசுப்பு எல்லாமே வந்து இல்லாமல் நல்லா பளிச்சுன்னு நல்லா போயிடுச்சு கிச்சன் அந்த மூடி எல்லாமே. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ரொம்ப ஆயில் பிசுக்காக இருக்கும்போது நம்ம மாதத்தில் 1 டைம் வந்து க்ளீன் பண்ணலைன்னா நம்மளோட கிச்சன் வந்து நம்மளுக்கே வந்து ஒரு ப்ளசண்ட்டாக இருக்காது. சமைக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு ப்ளசண்ட்டாக இருக்காது. எப்போயுமே நம்ம இருக்கிற இடம் வந்து சுத்தமாக இருக்கும்போது அந்த இடத்துல சமைக்கும்போது நம்மளுக்கு ஒரு சூப்பராக இருக்கும். அந்த ஃபீல் நல்லா இருக்கும். எப்போயுமே நான் கிச்சனை வந்து மோஸ்ட்லி வந்து கழுவி நல்லா நீட்டாக சுத்தமாக தான் இருப்பேன். ஒரு நாள் கூட லைட்டாக குப்பை இருந்தால் கூட அது எப்படி சொல்கிறது, தொடச்சி வந்து அழகு பார்த்துட்டே இருப்பேன். இந்த கிச்சனை எப்படி அரேஞ்ச் பண்ணணுங்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணி பார்த்துட்டே இருப்பேன். இது இந்த மியூஸோவில் தான் அந்த 2 கிளாஸும் வாங்கினேன். வாங்கி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது உள்ள கேப்பில் வந்து லைட்டாக பிசுப்பு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா கொஞ்சம் சுடு தண்ணி போட்டு நான் உப்பு போட்டு செஞ்சு கழுவுறனால அந்த மூடி கொஞ்சம் பிசுன்னு ஆயிடுச்சு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் நல்லா கழுவி நல்லா பளிச்சுன்னு வந்து எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி நீங்கள் கிளாஸ் எல்லாம் இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றுற ஜாரெல்லாம் கழுவும்போது லைட்டாக கொஞ்சம் உப்பு, பேக்கிங் சோடா, சுடு தண்ணியை நல்லா ஊற்றி கொஞ்சம் லிக்விடு ஊற்றி நல்லா ஊற வச்சுட்டு ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் கழுவுனீங்கன்னா அந்த கிளாஸில் உள்ள பிசுப்பு இது எல்லாமே ஃபுல்லாகவே டோட்டலாக போயிடும். கிளாஸும் பார்க்கறதுக்கு புதுசு போல் மாறிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட என்ன லிக்விட் இருக்கோ அந்த லிக்விடை ஊற்றிக்கலாம். சோப்பு அந்த மாதிரி அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம்.
நான் இன்றைக்கி அப்படியே சுடு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக நுரைய விட்டு அந்த பக்கத்து ஒரு ஓரமாக வச்சுட்டேன். அந்த தண்ணி வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரி இந்த கார்த்திகை ஒட்டி இருக்கனால கார்த்திகை விளக்கெல்லாம் நிறையா வச்சுருந்தேன். அதில் வந்து நிறைய இந்த அடுப்பு கறி இந்த மாதிரி இருக்கலாம் லைட்டாக பிடிச்சி இந்த விளக்கே ரொம்ப பிசு பிசுன்னு இருந்துச்சு. அடுத்த டைம் வாங்கிக்கலாம் புதுசு, இருந்தாலும் அந்த வாங்கின விளக்கெல்லாம் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் 3லையுமே ஊற்றி வச்சுட்டு அந்த விளக்கில் உள்ளதை எல்லாமே டிஷ்யூபேப்பர் வச்சு தொடச்சிட்டு நம்ம வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த லிக்விட் போட்டு லைட்டாக லைட்டாக கை வந்து படாமல் ஒரு லைட்டாக ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு இது பண்ணால் நான் இன்றைக்கி வந்து டிஷ்யூபேப்பர் வச்சு நான் துடைக்கல. விளக்கு திரியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த விளக்கெல்லாமே அந்த தண்ணியில் சுடு தண்ணியில் அந்த லிக்விடில் போட்டு சத்த நேரம் ஊற வச்சுட்டு கையில் வாஷ் பண்ணி காமிக்கிறேன். நீங்களே பாருங்கள். நல்லா அப்படி கொஞ்சம் லைட்டாக தான், நம்ம ரொம்பலாம் அது அழுத்தி தேய்க்கணும் அவசியமே இல்லை. லைட்டாக ஸ்க்ரப் பண்ணாவே அதில் உள்ள கருப்பு இது எல்லாமே போகும். நீங்களே பாருங்கள், கண் கூட பாருங்கள், கண்டிப்பாக தெரியும். பார்த்தீங்களா, அதில் இருக்க ஒரு பிசுப்பும் இல்லை, லைட்டாக கருப்பும் இல்லை. அதுக்காண்டி ஃபுல்லாகவே கருப்பெல்லாம் போகாது, லைட்டாக தான் கருப்பு வந்து லைட்டாக இருக்கும். நீங்களே பாருங்கள், நான் எல்லாமே கழுவிட்டு காய்க்கிறேன். எல்லா விளக்குமே நல்லா எப்படி பளிச்சுன்னு இருக்குது பார்த்தீங்களா, எந்த எண்ணெய் பிசுக்குமே இல்லாமல் நல்லா பளிச்சுன்னு நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி பித்தளை விளக்குக்கும் நீங்கள் இப்படியே பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து லைட்டாக கறி பிடிக்கும்போது நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பரை ஒரு வேஸ்ட்டான கிளாத்தை வச்சோம், அந்த கறி பிடிச்சது மட்டும் அப்பக்கப்போ அந்த சூடோட அப்படியே அந்த விளக்கு எல்லாத்தையும் கழுவிட்டு அப்படின்னு வந்து கிச்சன்லேருந்து அப்படியே நம்ம போய் சாமி ரூமில் போய் அந்த பெரிய குத்து விளக்கு இருந்துச்சு வந்து இது 2 பாட்டில் 2 காய வச்சுட்டு அந்த சாமி குத்து விளக்கை நான் அன்றைக்கி வந்து தொடச்சி வச்சுருந்தேன். இந்த மாதிரி அப்பப்போ வந்து நம்ம எரிக்கும்போது அந்த வர்ற எண்ணெய் அந்த பிசுக்கையும் அந்த கருப்பையும் வந்து நம்ம அப்போவே என்ன சொன்னேன்ல வேஸ்ட்டு கிளாத்தோ ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு தொடச்சிங்கன்னா அந்த விளக்கு வந்து அவ்வளோவா வந்து ரொம்ப ஃபேட் ஆகாது, கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு தான் இருக்கும். இன்றைக்கி நான் அதில் உள்ள திரியை மட்டும் எடுத்துகிட்டு வச்சுருந்தேன். இன்றைக்கி அதை மட்டும் எடுத்துகிட்டு இன்றைக்கி அப்படியே அதையும் க்ளீன் பண்ணி கழுவி நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். எப்போயுமே வந்து பாத்திரம் வந்து இந்த மாதிரி பித்தளை பாத்திரம் கழுவும்போது புளி லெமன்லாம் போட்டு பண்ணும்போது நம்ம கையில் வந்து ரொம்ப ஹாஷாகவும் கை ரொம்ப எரிச்சலாக இருக்கும். நீங்கள் லிக்விட் இந்த மாதிரி இது ஊற்றி யூஸ் பண்ணி சேர்த்திங்கன்னா ரொம்ப வந்து ப்ளஷ் பண்ணி ரொம்ப அழுத்தி தேய்க்கணுங்கிறத ரொம்ப இதாக இருக்காது. லிக்விட் மாதிரி தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணி தேய்க்கிறேன். இதுக்கு முன்னால் எல்லாம் தேய்க்கும்போது அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அப்படி தேய்க்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஓகே, அதெல்லாமே கழுவி கொண்டு போய் காய வச்சுட்டு சரி கிச்சனை வந்து அப்படியே ஃபுல்லாகவே நான் வந்து கிச்சனில் திங்ஸ் எல்லாமே எடுத்து கீழே வச்சுட்டு அதை ஃபுல்லாகவே நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டேன். நல்லா லிக்விட் போட்டு கொஞ்சம் லெமன் ஊற்றி நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கழுவுனிங்கன்னா கிச்சன் மேடை ஃபுல்லாகவே அந்த அந்த லெமனுக்கும் அந்த லிக்விட் ஊற்றுற ஸ்மெல்லுக்கும் நல்ல ஸ்மெல்லு நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்லா ஃபுல்லாகவே நல்லா டீப்பாக க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி வச்சுருந்தால் தண்ணியை வச்சு நல்லா ஃபோர்ஸ் பண்ணி ஓஸ் வச்சு அடிக்கலாம். இன்றைக்கி நான் தண்ணி வச்சு அடிக்கலை, அப்படி நல்லா தேய்ச்சி மட்டும் விட்டுட்டு ஏதாவது சின்ன சின்ன கரைகளாக இருந்துச்சுன்னா சின்ன கத்தியை வச்சு அந்த இதெல்லாம் சுரண்டிட்டு நீங்கள் கழுவிட்டிங்கன்னா நல்லா ஈஸியாக இருக்கும். அடுப்பும் தொடுறதுக்கு வந்து நல்லா பிசுப்பு இல்லாமல் நம்ம ஒரு ஸ்டிக்கியாக இல்லாமல் நல்லாயிருக்கும். அப்படியே நான் ஃபுல்லாகவே அதை நல்லா டீப் க்ளீன் நல்லா பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிட்டு ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் வந்து கிச்சனை வந்து நல்லா ஃப்ரீயாகவே திங்ஸ் எதுவும் அதுக்குள்ளேயே அடுக்காமல் கொஞ்சம் நல்லா காய விட்டுட்டு நல்லா வெளிச்சத்தில் நல்லா வெயில் படுற மாதிரி காய விட்டுட்டு எனக்கு வந்து வெயில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். 2 ஜன்னலையும் வந்து நான் திறந்து விட்டுட்டு நல்லா அப்படியே காய விட்டுட்டேன். காய விட்டுட்டு தொடச்சி எல்லாமே எடுத்துகிட்டு லைட்டாக வந்து இது இருந்துச்சு, எப்படி சொல்கிறது, கொலின் இருந்துச்சு. கொலினை போட்டு மறுபடியும் இன்னொரு லைட்டாக தொடச்சி எடுத்துட்டேன்னா ஒரு வாரத்துக்கு வந்து அந்த ஸ்மெல் வந்து நல்லா இருக்கும். அந்த லிக்விட் இந்த இதெல்லாம் ஊற்றி செய்கிறதுனால கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படி தொடச்சி எல்லாத்தையும் விடுத்துட்டு ஒவ்வொரு பொருளாக வந்து எடுத்து வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த இண்டக்ஷன்லாம் எனக்கு கொடுத்து 8 வருஷம் ஆச்சு. இன்ன வரைக்கும் நான் அதை அப்படியே புதுசு போல் தான் வச்சுருக்கேன். எந்த இது சிந்தினாலும் பால் கொட்டினாலும் செஞ்சாலும் அதை அப்போயே துடைக்கும் போது நம்மளுக்கு வந்து அதை வாஷ் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இல்லாமல் இருக்கும். அந்த வேலையை வந்து அப்பப்போ செய்யும்போது அந்த வேலைக்கான நேரமும் மிச்சமாகும். அதை செய்கிறதான டைம் வந்து எப்படி சொல்கிறது சுலபமாக இருக்கும், கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். இல்லைன்னா கஷ்டமாக இருக்கும். அதை அதிகமாக நம்ம போட்டு பண்ணும்போது அது ரொம்ப கஷ்டமாகவும் அது வராது. அந்த மறுபடியும் அந்த பட்டு இதாக இருக்கும். ஃபைனலாக வந்து க்ளீன் பண்ணி நல்லா டீப் க்ளீன் பண்ணிட்டேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு திங்ஸாக வந்து நல்லா காய விட்டுட்டு நல்லா வெட் கிளாத் வந்து கழுவிட்டேன். இந்த வாஷ் பேஷன் மட்டும் லிக்விட் எடுத்து ஊற்றுறனால கொஞ்சம் லைட்டாக வெள்ளையாக இருக்குது. அதுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள். அந்த கிச்சனோட அந்த சில்வர் இது மட்டும் வாஷ் பேஷன் மட்டும் கொஞ்சம் லைட்டாக வெள்ளையாக இருக்குது. ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள். இது எல்லாமே நான் ஃபைனலாக காய விட்டுட்டேன். வெயிலில் காய வச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே நல்லா ஃபேனை போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா காய விட்டு எடுத்துகிட்டு நானும் அப்படியே ஃப்ரெஷ் ஆகி வந்துட்டு திங்ஸ் எல்லாமே கொட்டிட்டு அதுக்கப்புறம் ஒன்றா எடுத்து போய் அரேஞ்ச் பண்ணுவோம். கிளாஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கவனமாக கையாளணும், இல்லைன்னா வந்து உடஞ்சிரும். உடஞ்சா நம்மளுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும்.
முடிஞ்ச அளவு நான் இதை ஒரு 2 வருஷமாக யூஸ் பண்ணுறேன். என்னோட பழைய வீட்டில் எல்லாமே நான் வந்து கிளாஸ் ஐட்டம் இல்லை, எனக்கு எல்லாமே சில்வர் சம்மட்டம் அந்த மாதிரி வச்சனால அதை தான் யூஸ் பண்ணேன். என்னோட நியூ ஹவுஸ்க்கு வந்ததுக்கப்புறம் நான் எல்லாத்தையுமே நான் வந்து கண்ணாடியாக மாற்றிட்டேன். இன்னும் கொஞ்சம் திங்ஸ் தான் இருக்குது சில்வரில், அதையும் எடுத்து மாற்றிட்டா எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அடுத்தடுத்து போகும்போது டிமார்க்கெட்டில் வாங்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அது மாதிரி இந்த மாதிரி மிக்ஸி ஜாரு இது எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அந்த உள்ளதை எல்லாமே லைட்டாக க்ளீன் பண்ணிங்கன்னா அதில் உள்ள கொசு இந்த இந்த மாதிரி எதுவும் வைக்காமல் மிக்ஸியும் நல்லா ஸ்மெல் இல்லாமல் நல்லா இருக்கும் பளிச்சுன்னு. இன்றைக்கி எல்லாமே தொடச்சி நான் அப்படியே நல்லா ஃபேன்லேயும் நல்லா காய விட்டுட்டு ஒரு திங்ஸாக எடுத்து வச்சுக்கலான்னு சொல்லிட்டு நான் அப்படியே குளிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு இது எல்லாமே எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு நான் இதை கொஞ்சம் நேரம் அப்படியே காய விட்டுட்டு நான் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன். ரெடி ஆகிட்டு வந்து திங்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி ஒரு திங்ஸாக வச்சு இந்த மாதிரி எண்ணெய் வந்து வைக்கிற ஸ்டாண்டில் வந்து நீங்கள் பேப்பரோ டிஷ்யூ பேப்பரோ வச்சு போடும்போது அந்த எண்ணெய் வந்து ஒவ்வொரு டைம் நம்ம சமைக்கும் போது அது வடிகிறது வந்து அந்த சில்வர் ஸ்டாண்டில் வடியாமல் அந்த பேப்பர்லேயே ஸ்டெயின் ஆகிரும் செஞ்சிடும். அப்போ அந்த இடமும் கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் அந்த ஸ்டாண்டு கொஞ்சம் ரொம்ப பிசுப்பாக இல்லாமல் நல்லா இருக்கும். இன்றைக்கி நான் அப்படி தான் வந்து டிஷ்யூ பேப்பரோ இல்லை பேப்பரோ அந்த மாதிரி போடுவேன். இன்றைக்கி என்கிட்ட வந்து அந்த பேப்பர் ஷீட் இருந்தனால அந்த பேப்பர் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் மேடை எல்லாமே கீழே உள்ள இது சொல்கிறது கபோர்டு கீழே எல்லாமே நான் பேப்பர் தான் போட்டிருக்கேன். மிக்ஸி ஜாரி எல்லாத்தையுமே நான் அரேஞ்ச் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பாட்டில் எல்லாமே ஒவ்வொரு கேப்பாக வந்து ஃபில் பண்ணிவிட்டு திங்ஸ் வந்து இல்லாத பொருள் எல்லாமே எடுத்து கொட்டிட்டு ரீஃபில் பண்ணிட்டு வந்து நான் எடுத்து எல்லாமே அடுக்கிட்டேன். அது மாதிரி ஒரு இந்த எண்ணெய் உப்பு இது எல்லாமே அடிக்கடி தேவைப்படுறனால அந்த பொருள் எல்லாமே மாதத்தில் ஒரு டைம் க்ளீன் பண்ணாமல் அப்பப்போ வந்து ரீஃபில் பண்ணும்போது நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த பொருளும் நல்லா இருக்கும். அந்த இதுவும் அதிகமாக எப்படி சொல்கிறது நல்லா அந்த பிசுப்பு தன்மை வந்து குறைவாகவே இருக்கும். நான் மோஸ்ட்லி அப்படி தான் பண்ணுவேன். இந்த மிக்ஸிக்கு அடியில் வந்து எப்பயுமே ஒரு பிளேட்டோ ஒரு இது மாதிரி ஏதாவது வச்சுட்டேன்னா அந்த மிக்ஸி அரைக்கும் போது சின்ன துகள்கள் கொட்டும் போதோ இல்லை ஜார் இந்த சட்னி அரைக்கும் போது கொட்டும் போதோ அந்த ஸ்டெயின் ஆகாமல் மிக்ஸியில் விழுகாமல் தரையில் விழுகாமல் ஓரளவு நல்லாயிருக்கும். அதனால் நான் இதை எடுத்து வந்து ஒரு கீழே வந்து மூடி தான் போட்டு வச்சுருக்கேன். அதை போட்டுட்டு எடுத்துகிட்டு நம்ம திங்ஸ் எல்லாமே கொட்டினது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு மேலே அப்படியே வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஒன்று அடிக்கிட்டேன். ஒன்று அரேஞ்ச் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக தான் அரேஞ்ச் பண்ணணும், இல்லைன்னா கொஞ்சம் லைட்டாக ஸ்லிப்பான கூட பாட்டில் எல்லாமே கொட்டிடும் செஞ்சுட்டு மறுபடியும் நான் இல்லாத பொருள் எல்லாமே எடுத்து ரீஃபில் பண்ணிவிட்டு வந்து ஃபைனலாக எடுத்து வச்சு ட்ரை பண்ணி இன்னும் கொஞ்சம் எனக்கு யாராவது ஒருத்தங்க ஹெல்ப் பண்ண ஆள் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி ஓகே, நம்ம வேலையை வந்து நம்ம தானே பார்க்கணும். முடிஞ்ச அளவு வந்து எப்பயுமே வீடை வந்து கொஞ்சம் நல்லா ப்ளசண்ட்டாகவும் நல்லா எப்படி சொல்கிறது சுத்தமாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். நம்மளுக்கு சமைக்கும் போது ஒவ்வொரு நாளையும் நம்ம காலையில் எழுந்திரிச்சி வரும்போது நம்ம ஃபஸ்ட்டு போகிறதே கிச்சனுக்கு வந்து போவோம் சமைக்கும்போது. அப்போ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும். நம்ம கிச்சன் வந்து எப்போவுமே நல்லா சுத்தமாக இருக்கும்போது அந்த இடத்துல போய் நம்ம சமைக்கும்போது கொஞ்சம் வேலையும் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் கசகசன்னு இருந்துச்சுன்னா நம்ம சமைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உப்பு ஜாடி இந்த மாதிரி ஜாடி எல்லாத்தையுமே நீங்கள் வந்து செவ்வாய் வெள்ளிக்கிழமை வந்து க்ளீன் பண்ணாமல் மோஸ்ட்லி வந்து புதன் அந்த மாதிரி சம்திங் வியாழக்கிழமை அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் கழுவுனீங்கன்னா ரொம்ப நல்லது. ஆனால் வெள்ளி செவ்வாய்க்கு வந்து கழுவாதீங்க உப்பு ஜாரு இது எல்லாமே. நான் எப்பயுமே அப்படி தான் பண்ணுவேன். முடிஞ்ச அளவு வந்து அதையுமே நான் ரீஃபில் பண்ணும்போது எண்ணெயும் உப்பு ஜாடியை மட்டும் ரீஃபில் பண்ணும்போது நான் அப்பப்போ வந்து கழுவிடுவேன். மற்ற எல்லாமே வந்து மந்த்லி 1 டைம்ஸ் வந்து கழுவிடுவேன். அப்போ தான் வந்து இந்த பாட்டிலெலாம் தொடுக்கிறது கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். சமைக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும். கண்ணாடி ஜார்னால கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் செய்யும். மேலே வந்து கபோர்டுக்குள்ளே வந்து நான் 1 கிலோவுக்கு மேலே 1 கிலோ 1.5 கிலோவுக்கு மேலே இருக்க உளுந்து இந்த மாதிரி இருக்க ஐட்டம்ஸ் எல்லாமே நான் சில்வர் சம்படத்தில் கொட்டியிருக்கேன். இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டாக இருக்க இந்த கடுகு சீரகம் சோம்பு இது எல்லாமே நம்ம கைக்கு பக்கத்தில் இருக்கனால இது எல்லாமே கைக்கு பக்கத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு இது எல்லாமே நான் ரீஃபில் பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க கிச்சனை நீங்கள் எப்படிலாம் எப்படி சொல்கிறது அலங்காரம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். முடிஞ்ச அளவு என்னோடய கிச்சன் வந்து இப்படி தான் வச்சுருப்பேன். என்னோடய கிச்சன் வந்து ரொம்ப பெருசுலாம் இல்லை, நார்மல் சைஸ் தான், கொஞ்சம் கம்மியான அளவு தான். இருந்தாலும் இருக்க இடத்த வந்து அழகாக வச்சுக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டில் வந்து என்னை வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் வீடு வந்து சின்னோண்டு வீடு தான், அதையே நான் கொஞ்சம் அழகாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணுவேன் செய்வேன். இப்போ வந்து எனக்கு சொந்த வீடு வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி கிச்சனை வந்து அமைஞ்சனால அதை நான் பார்த்து ஒவ்வொரு வேலையும் நான் செய்வேன். எப்பயுமே கிச்சன் வந்து எப்பயுமே இப்படி இருந்தால் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அன்னன்னைக்கு வேலையாக அன்னன்னைக்கு செஞ்சுருவேன். காலையில் பார்ப்பாங்க ஸ்கூலுக்கு எல்லாமே அனுப்பிச்சதுக்கப்புறம் பாத்திரம் இது எல்லாமே கழுவும்போது என்னோடய கிச்சனை எல்லாமே நான் அப்பப்போ வந்து தண்ணி போட்டு லைட்டாக வந்து கிளாத்தை வச்சு நான் தொடச்சி எடுத்துருவேன். அது மாதிரி தான் திங்ஸ் எல்லாமே இந்த எண்ணெய் பக்கத்தில் இருக்க சமைக்கிற பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே அப்பப்போ லைட்டாக தொடச்சி விட்டுட்டோம்னா அதில் ரொம்ப பிசுப்பு ஏறாமல் நல்லா இருக்கும். ஃபைனலாக என்னோடய கிச்சனை வந்து நான் இப்படி தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். என்னோடய கிச்சன் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. ஓரளவு ஃபைனலாக ஃபில் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஓகே பாய், தேங்க்யூ. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ